மகிழ்ச்சியான இனிய காலை வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது விழாவில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மேடையை அலங்கரிக்க எனது முதல் குருவான குருஜி டாக்டர் சலாவுதீன் அப்சர் ஐயா அவர்களை வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து எத்தனையோ குருமார்கள்கிட்ட நம்ம எவ்வளோ விஷயம் கற்றுருந்தாலும் கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு சிலர் தான். அதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஆசான் நமது ராஜசேகர் ஐயா, ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களை மேடை அலங்கரிக்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஜோதிட துறையில் பார்த்திங்கன்னா, நம்ம ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப இருந்தே எனக்கு கை கொடுத்து ஒரு சகோதரனாக இருந்து இது வரைக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கக்கூடிய எனது ஜோதிட சகோதரி அவர்களை வரும்படி அன்புடன் வேண்டி விரும்பி கேட்குறேன். ஃபஸ்ட்டு பூங்குடி அக்கா வாங்க. அடுத்து ராதிகா வாங்க. அடுத்து செம்பகமீனா மேடம் வாங்க. நம்ம சின்னதுரை சார் வாங்க சார். அடுத்து கேஆர் சரவணன் சார் வாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என் கூட இருந்து என்னை வழிகாட்டிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள். இப்போ முதல்ல நம்ம ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஒரு வாழ்நாள் மட்டும் பத்தாது. முடிஞ்ச வரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கிறோமோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறது. இந்த ஜென்மத்தில் கற்றுக்கிட்டது நமக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்திலையும் நமக்கு பயன் தரும். அதேமாதிரி நீங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுருக்கீங்க, உங்கள்கிட்ட என்னென்ன வித்தையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பயனடைகிறீங்க அப்படிங்கிறது ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ முதல்ல கடவுள் வாழ்த்து எனது மனைவி அவர்களை வரும்படி சொல்கிறதுக்கு கூப்பிட்றேன். வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். இப்போ முதல்ல பேசுகிறதுக்கு எனது ஜோதிட சகோதரி பூங்குடி அக்கா வாங்க. உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட படித்த மாணவர்கள். அவங்களுக்கு உங்களோட வழிகாட்டுதல் வேணும். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையம் நடத்தும் பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை விருந்தினராக அளித்த சகோதரர் நாடிசரவணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சலாமுதீன் ஐயா அவர்களுக்கும் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சகோதரிகளுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவாக குருவே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது கணியர் குருநாதர் ஐயா அவர்கள் பாதம் வணங்கி, தாய் தந்தையரை வணங்கி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜோதிடத்துல ஜொலிக்கணும்னா பெண்கள் வர்றதுக்கு முதல்ல எல்லாருக்கும் அவங்க கிளாப் பண்ணுங்க. ஏன்னா ஆண்கள் வந்துருவாங்க, பெண்கள் வரணும்னா நிறைய சிரமங்களை எதிர்கொண்டு தான் வரணும். ஃபேமிலியை ரன் பண்ணணும், அப்புறம் அவங்க சப்போர்ட் இருக்கணும், பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும், ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கணும். இதையெல்லாம் மீட்டு தான் வரணும். நாங்கள் நேற்று தான் மாநாடு நடத்தி முடித்தோம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு அப்படின்ட்டு பெண்களால் நடத்தப்படுற மாநாடு.
அதில் பூரா பெண்களை இணைச்சு மாவட்டத்துக்கு 4 பேர் 5 பேர் போட்டு போஸ்டிங் கொடுத்து நேற்று தான் நைட்டு தான் 11 மணி ஆயிடுச்சு. சரவண அண்ணா, ராஜசேகர் அண்ணா எல்லாரும் வந்திருந்தாங்க, சிறப்பிச்சு கொடுத்தாங்க நல்லபடியா. அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க கூட்டமைப்பு மூலியமா. ஜோதிடம் கத்துக்கிறது சரவண அண்ணா, நாங்க எங்க குருகுலத்துல தான் நாங்க அறிமுகம். கடியரையா இதுல நாடி எப்பவுமே வந்து நம்ம பராசர நாடி தான் நமக்கு சப்போர்ட் கொடுக்கும். அப்புறம் நீங்க எல்லாருமே இப்பதான் அடிப்படை முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? 27 நட்சத்திரங்களை படிங்க, காரகங்களை நிறைய படிங்க. அதே மாதிரி நவ கிரகங்களையும் அதோட அதிதேவதைகள் பஞ்சபூதங்களையும் அந்த தன்மையெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பலன் சொல்ல வரும். இப்ப நம்ம பலன் இப்ப உங்களுக்கு பலன் எடுக்கிறது கொஞ்சம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப ஈஸியா எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன் ஈஸியா. ஏன்னா வந்து இப்பதான் ஜாதகம் எடுத்ததுமே நமக்கு பரபரப்பு வந்துடும். ஓகே, இப்ப பலன் எடுக்கிறதுக்கு நமக்கு முதல்ல தயக்கம் வரும் இல்லையா? எல்லாருக்கும் படிச்சு முடிச்ச நாங்களே 12 வருடம் ஆச்சு இந்த ஜோதிடத்துறையில வந்து. இன்னுமே எங்களுக்கு இந்த பலன் எடுக்கிறது, இந்த மைக்கு பிடிக்கிறதெல்லாம் ரொம்பவே பயம். இன்னுமே இப்ப இன்னைக்கு கடியரையா ஆபீஸ்ல கருத்தரங்கு நடக்குது, நான் போகணும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன முதல்ல பேச வச்சாங்க. இப்ப சூரியன் இன்னைக்கு கிரகங்கள் என்ன? சூரியன் கிழமைநாதன், அவரு சூரியன் பார்க்கிற இடத்தை பாருங்க. சூரியன் இன்னைக்கு எங்க இருக்காரு? மகர ராசியில இருக்கார். அப்ப மகர ராசியிலிருந்து 7ஆம் இடம் அப்படிங்கிற கடக ராசிய பார்ப்பார். அப்ப நம்ம ஜாதகத்துல சூரியனுக்கு 7ஆம் பார்வை பலம் பெறும். அது நம்ம லக்னத்துக்கு எந்த இடமா வருதுன்னு பாருங்க. ஒருவேளை 5ஆம் இடத்தை சூரியன் பார்க்கறான்னு வச்சுக்குவோம். நம்ம குழந்தைங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, அரசு சார்ந்த எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா எடுத்துக்கலாம். ஈஸியா ஜாதகம் சொல்றதுக்கு, ஜாதகம் எடுத்ததும் இவங்க சூரியன் 7ஆம் பார்வையா எங்க பார்க்கிறார், அந்த இடம் பவர் பெறும். ஒளி பொருந்திய இப்ப சூரியன் வந்துச்சுனாலே நமக்கு ஒரு பவர் தானுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கும். சந்திரன் பார்க்கிறார், சந்திரன் பார்க்கிற இடம் அன்றாட தனவரவுகளை சொல்லும், ஒரு புகழ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விமர்சனத்தையும் கொடுக்கும், ஒரு விமர்சனம் வரும். அந்த இடம் பார்க்குற இடம் இப்ப 7ஆம் இடத்தை பார்த்தா மனைவி மூலியமா ஒரு விமர்சனம் வரும், 9ஆம் இடத்தை பார்த்தா குருநாதர் மூலியமா தகவனார் மூலியமா ஒரு விமர்சனம் வரும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்து செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறான்னு வச்சுக்குவோம். நமக்கு சொந்த வீடு வாகனம் இதெல்லாம் அமையும் நம்ம சொல்லலாம். 7ஆம் இடம் பார்த்தாலே நம்ம சொல்றோம் செவ்வாய் தோஷம் அப்படின்ட்டு. அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. இந்த செவ்வாய் தோஷம் நீங்களாம் எடுக்கும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா இந்த 45வது இப்ப திருமண பொருத்தத்துல நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 45வது டிகிரி, 150வது டிகிரி, 180 டிகிரி ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். அந்த இடத்துல நம் பெண்ணின் நட்சத்திர டிகிரியில இருந்து ஆணின் நட்சத்திரம் இந்த டிகிரியில சில பிரச்சனைகளை கொடுக்குது. அந்த டிகிரியை கடந்துட்டா பிரச்சனை இல்லை. இப்ப 180 டிகிரி 7ஆம் பார்வையா சந்திரன் பார்க்கும். இப்ப அந்த 183 டிகிரி போயிட்டா பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த திருமண பொறுத்தல இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. இப்ப அதுக்கு நேரம் இல்லாதால நான் ஷார்ட்டா மட்டும் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் புதன் எந்த இடத்த பாக்குறாருன்னு பாருங்க. புதன் பாக்குற இடத்துல ஒரு சமாதானம் இருக்கும். நான் இவங்க யாருகிட்ட சமாதானம் ஆவாங்க அப்படின்னா, இப்ப புதன் வந்து ஒருத்தருக்கு 2ஆம் இடத்தை பார்க்குன்னு வச்சுக்கோங்க, பேசி சமாளிச்சிடலாம். பேச்சால் சமாதானம் ஆவார்கள். இப்ப 9ஆம் இடத்தை புதன் பார்க்குதுன்னா ஒரு தகப்பனார் சொன்னா இவங்க கேட்பாங்க, இப்ப யார் சொன்னா இவங்க சமாதானம் ஆவாங்க அப்படிங்கும் போது அந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். இப்ப 6ஆம் இடத்தை பார்க்குது, அப்போ தொழிலால் அவர்கள் சமாதானம் ஆவார்கள். அப்ப 6ன்னா 5க்கு 2 குழந்தைகள் சொல்லும் போது இவங்க சமாதானம் ஆவாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப அடுத்தது குரு பகவான் எப்பவுமே 5, 9 சிறப்பு பார்வை. நம்ம குருநாதரை சொல்ற இடம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். குருவுக்கு 9ஆம் இடம் பார்க்கணும். குருவுக்கு 5ஆம் இடம் நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம பார்க்கணும். எப்பவுமே எந்த கிரகங்களும் நின்ற இடத்தில் இருந்து நம்ம பார்க்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா குரு நின்ற வீட்டுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணும். நம்ம 5ஆம் இடத்தை மட்டும் பார்த்து பலன் சொன்னா நடக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்கு, இப்ப இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் தன்மை என்ன? இப்ப அண்ணா பார்த்தா மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவி. அப்போ உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். தனுஷ காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு இல்லைங்களா, குருஸ்தானத்துல அவர் வந்துட்டார். அப்ப ரோகிணி பிரம்மாவோட நட்சத்திரம்.
அப்போ சரஸ்வதியோட அனுகிரகம் கிடைச்சிருச்சு, பிரம்மாவோட அனுகிரகம் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அப்போ மூலத்தை பிடித்தால் முக்தனும் ஆயிடான்ட்டு கந்தசஷ்டி கவசத்திலே சொல்லிட்டாங்க. அவர் வேற மூலத்தை சொன்னாலும் நீங்கள் இந்த மூலத்தை பிடிச்சா ஜெயிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சிருக்காரு. அந்த குருநாதரை பிடித்து நீங்கள் நிறைய சாதனைகள் படைக்கணும், நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இதே ஒரு நல்ல ஒரு அத்தாட்சி. அதுக்கு அடுத்தது சுக்கிரன், முடிச்சிடுறேன். சுக்கிரன் பார்க்குற இடம் பணம் வரும், பெண்களால் ஒரு பிரச்சனையும் வரும். இப்போ சுக்கிரன் ஒரு இடத்த பார்க்குது, நம்ம அது மூலிமா வருமானம் வரும். இப்போ ஒரு மனைவி இருக்காங்க, 7ஆம் இடத்த சுக்கிரன் பார்க்குன்னு வச்சுக்கோ, கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து நேராக உட்காந்து பேசினா என்ன வரும்? ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? நார்மலாக எடுங்க அந்த லாஜிக்கு. அப்போ கொஞ்ச நேரம் அவங்க மூலிமா பணமும் வரும், ஒரு பிரச்சனையும் வரும். நேராக ஒரு 10 நிமிஷம் பேசினாலே ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். அப்போ ஒரு பிரச்சனையும் கொடுக்கும். அப்போ குழந்தைங்க ஜாதகத்தில் பார்க்கணும், பெண்களால் பிரச்சனை வருமா, இந்த குழந்தைங்க ஏதாவது அவமானப்படுவார்களா, ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அடுத்தது சனி பகவான் நின்ற இடம் ஒரு ரகசியத்தை சொல்லுங்க. இவங்க ரகசிய லைஃப் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவங்களோட என்ன ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை இந்த மாதிரி எல்லாம் சனி பகவானோட சில நிறைய பெரிய டாபிக். அது சனி பகவானை தொட்டோம்னா முடிக்காம இருக்கக்கூடாது. அதனால நான் அதை இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வகுப்பாக கூட தரேன். நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வாய்ப்பு அண்ணா கொடுத்தாருன்னா நான் கண்டிப்பா நட்சத்திர வகுப்பு அழகா எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய காரகங்கள் படிங்க. அதே மாதிரி அந்த பாவக பலன், லக்னாதிபதி 5, 9 இருந்தால் அவர்களுக்கு நன்றாக இருக்கும். லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்ன புள்ளி நட்சத்திரம், நம்ம சூரியன் நின்ற நட்சத்திரம், இதோட பலனை எடுங்க. நட்சத்திரக்காரங்கள் நிறைய, இப்ப சூரியன் அஸ்தத்துல நிக்கிறார் அப்படின்னா, அஸ்தம்னா கைத்தாளம் இல்லைங்களா? அப்ப சூரியன் அஸ்தத்தில் நிக்கிறாருன்னா நமக்கு அந்த பாவம் கன்னி ராசி 5ஆம் இடமா வருதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஒருத்தர் குழந்தை பாக்கியத்தை உங்ககிட்ட கேட்கறாங்க, அப்ப என்ன எடுப்பீங்க? காமாட்சி அம்மன் வழிபாடு எடுத்து கொடுங்க. அஷ்டனா துர்கைக்கு நெல்லிக்காய் சாதம் தானம் பண்ணி பச்சரிசி மாவால் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி அந்த கைத்தாளம் அப்படின்னா அந்த ஜால்ரா இருக்கு இல்லையா, அந்த கோயில்கள்லாம் இதடிப்பாங்க பாருங்க, இசை வாத்தியங்கள், அது தானம் பண்ண சொல்லுங்க. அழகா சக்சஸ் கொடுக்குது. நிறைய பேருக்கு சொல்லி குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இப்போ மக நட்சத்திரத்துல ஒரு கிரக சுக்கிரன் இருக்குன்னு எடுத்துக்குவோம். இப்போ இதே பேரு இந்த குழந்தை பாக்கியத்துக்கு கேட்குறாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு மகத்துல சுக்கிரன் இருக்கு, அவங்களுக்கு தசா போயிட்டு இருக்கு. தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்க. இப்போ மகம்னா கர்ப்பிணி பெண் இல்லைங்களாயா, கர்ப்பிணி பெண். அப்ப கர்ப்பிணி பெண் அது என்ன நட்சத்திரம்னு பாருங்க. இந்த சந்திரனின் கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் பரணி, கேட்டை, மகம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம். அப்ப அந்த சந்திரன்னா உணவு இல்லைங்களா? அப்ப ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அழைத்து வயிறார உணவு போட்டு அவங்களுக்கு வளையலெல்லாம் வாங்கி செஞ்சோம்னா கொடுத்தோம்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ் ஆயிடுச்சு. 15 வருஷம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இதை வெள்ளிக்கிழமையில விநாயகர் கோயிலில் அந்த கேதுங்கிற ஒரு 7 இல்லையா, அதெல்லாம் 7 தீபம் போட சொல்லி 7 வாரம் போட சொன்னேன். 20 வருஷம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு, 15 வருஷம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ஏன்னா குழந்தை பாக்கியம் ஒன்று, திருமணம் ஒன்று. இது அப்படியே திருமணத்துக்கு எடுத்து கொடுங்க. அப்போ ஏன்னா திருமணத்துக்கு என்ன சொல்லுவீங்க? சர்ச்சு, கேதுனா சர்ச் இல்லையா, சர்ச்சில் நடக்கிற திருமணத்துக்கு போய் கலந்துட்டு வர சொல்லுங்க. சர்ச்சில் போய் 7 கேண்டில் ஏற்றிட்டு வர சொல்லுங்க. ஈஸியாக பலன் எடுத்துக்கணும், அவ்வளோதான். அப்போ நம்ம அதே முஸ்லீம் கேட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த செய்யறவங்களுக்கு வளகாப்புக்கு உதவி செய்ய சொல்லுங்க. வசதியாக இருக்கிறவங்க ஒரு இயலாத பெண்ணுக்கு வளகாப்பு நடத்த சொல்லுங்க. அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்னும் நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதால நானும் அங்கே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எங்களோட குருநாதர் என்னை திட்டுவார். அதனால் என்னோட உரை இதோட முடிச்சுக்கிறேன். அண்ணா இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இந்த மேன்மேலும் இன்னும் நீங்கள் நிறைய பட்டங்கள் பெறணும், சரி அடுத்த மாநாடாகவே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அக்கா பார்த்திங்கன்னா நிறையா ஜோதிடத்தில் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சாலும் ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க. அவங்க பேசும்போது நிறைய கவனிச்சிருப்பீங்க. அவ்வளோ தன்மையான ஒரு பெண்மணி அவங்க. சரிங்களா? அவங்க நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எந்த சந்தேகனாலும் அவங்ககிட்ட கேளுங்க. சரிங்களா? அக்கா உங்கள் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க. மல்லிகார்ஜுனா ஜோதிட நிலையம்னு வச்சுருக்கேங்க. என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 84389794
66. மகளிர் கூட்டமைப்பில் இணையிற விருப்பம் இருக்கிறவங்களும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி பாதைக்கு எங்களோட கூட்டமைப்பு துணையாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஏன் இவங்களெல்லாம் வர வச்சேன் அப்படின்னா, இப்போ நம்ம பேட்சில் பார்த்திங்கன்னா அதிகமாக பெண்கள் தான் இருக்கீங்க, சரிங்களா? இங்கே ஆண்கள் மட்டும் பேசுகிறதுங்கிறது வேறு, பெண்கள் பேசுகிறத கேட்டால் தான் அடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, அப்போ நம்மளும் இப்படி வரலாம், இவங்கள மாதிரி நம்மளும் வரலாங்கிறது கொஞ்சமாவது உங்களுக்கு தோணும். அவங்கள பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும் இல்லையா, அப்போ நம்ம எப்படியெல்லாம் மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுக்காக தான் இவங்கள வர சொன்னது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூங்குடியக்க வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். பூங்குடியக்கா இருங்க ஒரு நிமிஷம். பூங்குடியக்கா வாங்க. வந்து விரிச்சு அவர் ஆக்கணும். எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் இங்கே வாங்க, இப்படியெல்லாம் வந்து நின்று பழக்கம் இல்லை, சரிங்களா? அப்பா அப்பா வாங்க, அப்பா வாங்க வாங்க. சீல்டு அப்பா அப்பா கொடுங்க கொடுங்க. அப்படி அப்படி